ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க கார்த்திகை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அவன் மேல வச்சிருந்த ஆசையினால அப்படி பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி எல்லாம் இல்லையே கண்ணு. நீ யோசிச்சு பாரு, உன்னோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு ஆபீஸ்ல இருந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மேலதாளத்தோட வந்தாங்கல்ல. அதே மாதிரி தலை தீபாவளிக்கு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்தாங்கல்ல. தீபாவளிக்கு ஸ்வீட் பலகாரம் வாங்கி கொடுத்தாங்கல்ல. இப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் அவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க கண்ணு. அவ்வளோ ஏன் இது எல்லாத்துக்கும் மேல லஞ்ச ஒழிப்பு துறையில கார்த்திக் மாட்டிக்கிட்டப்ப சந்தர்ப்பம் சூழ்நிலையில அவங்களுக்கு சாதகமா இருந்தப்ப அவங்க தானே வந்து காப்பாத்தி விட்டாங்க, தண்டனை வராம பாத்துக்கிட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க மாமா. நீங்க ஒரு விஷயத்தோட முடிவை தான் பாக்குறீங்க, நான் இன்னொரு விஷயத்தோட ஆரம்பத்தை பாருங்கன்னு சொல்றேன் மாமா. என்ன சொல்ற கண்ணு? மாமா, சின்னத்தா மேல லஞ்சம் வாங்கினதா பழி வந்ததும் சின்னத்தா மேல கேஸ் போட வச்சதுமே அந்த ரம்யா தான் மாமா. சாச்சா, அப்படி எல்லாம் இருக்காது கண்ணு. அவங்களே எதுக்கு கேஸ போட்டு எதுக்கு திரும்ப அவங்களே காப்பாத்தி விடணும்? பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவங்க கண்ணு. அவங்க எதுக்கு இந்த மாதிரி வேலை செய்ய போறாங்க? அப்படியெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்ணு. இதுக்கு முன்னால கார்த்தியோட அப்பாவா நான் பல தடவை ரம்யாவை பார்க்க போயிருக்கேன். அப்பெல்லாம் என்ன பெருசா மதிச்சதே கிடையாது. ஆனா இப்ப வருங்கால மாமனார்னு தெரிஞ்சதும் போன உடனே காலில் விழுந்துருச்சு கண்ணு. கள்ள பாலுன்னு நினைக்கிறதும் தப்பு, பாலை கல்லுன்னு நினைக்கிறதும் தப்பு. முன்னால அவங்க மனசுல ஒரு கோவம் இருந்துச்சு கண்ணு. ஆனா எப்ப சரவண கல்யாணம் பண்ணிட்டு இது வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்பவே அந்த கோவத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்ப அவங்க வேற மாதிரி மாறிட்டாங்க கண்ணு. ஏங்க மாமா, அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இல்ல கண்ணு, அப்படிலாம் எதுவும் சொல்ல. நான் எதையுமே முடிவா சொல்ல. எதுவா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு அப்புறமா சொல்லிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் எதுவுமே சொல்லல. நீ என்ன நினைக்கிற?